ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேனி பையன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி ஆகுது. எல்லோரும் எங்கே இருந்துச்சு நிற்கும் தானே பார்க்குறீங்க. நேரத்தில் எங்கேயும் இல்லைங்க, ஐயப்பனுக்கு மாலை போட தான் போக போகிறோம். அதனால தான் காலையிலே எழுந்திரிச்சு எல்லாம் இப்படி பறக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பார்த்துக்கோங்க, ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே ஆற்றுல போய் குளிச்சுட்டு மாலையை போட வேண்டியது தான். எல்லாத்தையும் கிளப்பி சரின்ட்டு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. மாமா ஆட்டோவை எடுத்து வந்தார், ஆட்டோவில் தான் கிளம்புனோம். ஆட்டோவில் அப்படியேவும் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயும் அனப்பிள்ளையார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே மாலையை போட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. அங்கே நல்லாயிருக்கும் வியூ, எல்லாருமே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அனப்பிள்ளையார் வந்தாச்சு கைஸ், இதான் அனப்பிள்ளையார், பார்த்துக்கோங்க. நம்ம கைஸ் தான், நம்ம குரூப்பு சாமிங்க தான் எல்லாம் பின்னாடி வராங்க. தான் முன்னாடி போகிறவங்களும் நம்ம குரூப் தான். எல்லா சைடும் பார்த்துக்கோங்க. அனப்பிள்ளையார் செம்மையாக இருக்கா? இதுதான் அனப்பிள்ளையார் வியூ, வேறு மாதிரி இருக்கும். தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே சரி குளிக்க போகலான்ட்டு எல்லாத்தையும் முன்னாடி நடக்க சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். போய் பார்த்தா ஃபால்ஸ் விழுந்துக்கிட்டு வேறு இருந்துச்சு. ஆனால் ஃபால்ஸை கேட்சப் பண்ண முடியலை. சரின்ட்டு போய் குளிச்சுட்டு அப்படியே சரின்ட்டு மாலையை எடுத்து தனியாக தீர்த்தத்தில் முக்கி தூக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே சரி போய் மாலையை போடணும், டைம் ஆயிடுச்சு. காலையிலே ஒரு கன்னிசாமி வீட்டில் வேறு பீடை ஏற்றணும்னாங்க. அதனால் சரின்ட்டு குருசாமி போய் ஏற்றணும்ல, நமக்கு மாலையை போட்டு விட்டு குருசாமி அங்கே போனோம். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய் மாலையை போட சொன்னார். சரின்ட்டு மாலையை போட மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தா கோயிலில் சரியான கூட்டம், எல்லோரும் அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்க எப்படி கூட்டம் இருக்குதுன்னு. எல்லாருமே மாலை போட தான் வந்திருக்காங்க. சரின்ட்டு நம்மளும் போய் வரிசையில் சாமியை எல்லாத்தையும் சுற்றி கும்பிட்டு வந்துட்டு வரிசையில் நின்னாச்சு. வரிசையில் நின்று ஒரு வழியாக மாலை போடுற பக்கத்தில் நின்று மாலை போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் சரணம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரணத்தை சொல்லி மாலையை போட்டாங்க. இவர் தான் அனப்பிள்ளையார், பார்த்துக்கோங்க. ஆனால் ஓரத்தில் இருக்கார், அதனால் அனப்பிள்ளையார்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு அவ்வளோ டீட்டெயிலெலாம் தெரியாது. அனப்பிள்ளையார்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த ஐயா தான் பூசாரி, பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அவர் தான் மாலை போடுவார். இதான் குருசாமி தான் மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நம்ம போய் மாலை போட்டோம். சுவாமி சன்னமையப்பா கைஸ், அவ்வளோதான், மாலை போட்டாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் மாலையை எல்லாத்துக்கும் கைட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரின்ட்டு வாழைப்பழம் கொடுத்தாங்க. நல்லா காலையிலே பசி எடுத்தனால சரின்ட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வீடியோவை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.